தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th 12th டிப்ளமோ, இன்ஜினியரிங், லா, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னா யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. முன்னாள் இராணுவத்தினர் நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு. ஊதியம் அப்படின்னா 18,000 56,100 ரூபாய் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். 18 விதமான பதவிகளில் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்குமான ஸ்டார்டிங் சேலரி 18,000 56,100 ரூபாய். அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,77,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் ப்ராசஸ். நீங்கள் ஆஃப்லைனில் தபால் மூலியமாலாம் எதுவும் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 28 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் உங்களுடைய நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். இதுதான் அஃபிஷியலாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இங்கே ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு கேப்சா கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டரே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க மறக்காமல் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இதை என்னென்னலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்சா, இந்த இடத்துக்கு கீழே சப்மிட். அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அண்ட் தென் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேக் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே உங்களுக்கு கீழே என்கொயரிக்கு ஏதாவது கொரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான இது இங்கே கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அந்த தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆஃபீஸ் ஹவர்ஸில் தாராளமாக ஒன்று டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிடலாம், இல்லைன்னா மெயில் கூட அனுப்பிச்சி கேட்கலாம் அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். அதுக்காகத்தான் ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் என்றைக்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரல் 2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 28th ஏப்ரல் 2025 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் அப்ளை பண்ணால் உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட், சயின்டிஸ்ட் பி 56,100 ரூபாய் உங்களுக்கான சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இதை முடிச்சோன்னே என்னங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் 44,900 ரூபா ஸ்டார்டிங் சேலரி. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் 44,900 ரூபா. 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 35,400 ரூபா. 30 வயதுக்குள்ளே இருக்கணும்.
டெக்னிக்கல் சூப்பர்வைசர் 35,400 ஸ்டார்டிங் சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இதுக்கு 35,400 உங்களுக்கான சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 35,400 உங்களுக்கு சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் 35,400 ஸ்டார்டிங் சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சீனியர் டிராஃப்ட்மேன் 35,400 ஸ்டார்டிங் சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், இதுக்கு அடுத்தது எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27, அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் மற்ற கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சீனியர் லேபார்ட்ரி அசிஸ்டன்ட் 25,500, அப்பர் டிவிஷன் கிளர்க் 25,500 ஸ்டார்டிங் சேலரி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் 2 25,500 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் லேபார்ட்ரி அசிஸ்டன்ட் 19,900 ஸ்டார்டிங் சேலரி. அண்ட் தென் லோவர் டிவிஷன் கிளர்க் 19,900 ஆரம்ப சம்பளம். ஃபீல்டு அசிஸ்டன்ட் 18,000, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000. இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 18 முதல் 27 போட்டிருந்தாங்க. 5 வருஷம் அப்படின்னா 18 முதல் உங்களுக்கு 32 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம். ஓபிசிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி எல்லா கேட்டகரியும் ஓபிசிலேயும் வந்துடும். எக்ஸ் சர்வீஸ் மேனா உங்களுக்கு 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பெண்களில் பார்த்தீங்க குரூப் சி போஸ்ட்டுக்கு மட்டும், சரிங்களா, எல்லா வேலைவாய்ப்புக்கும் இல்லை, குரூப் சி போஸ்ட் அந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் ஜென்ரல் இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அவங்க 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 40 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தீங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நேம் ஆஃப் தி போஸ்ட் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் பி இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் இல்லை பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க, இல்லை மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி என்வரான்மெண்டல் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் இதுக்கு நீங்கள் டிகிரி லா முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5th ஒன் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் வித் ஹிந்தி இல்லை ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சீனியர் டிராஃப்ட்மேன் சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 12th பாஸ் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸ்டெனோகிராஃபர் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 12th வந்து சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லோவர் டிவிஷன் கிளர்க் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஃபீல்டு அசிஸ்டன்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிளர்க் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அதுக்கான இது வைப்பாங்க, அதுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிபிசிபின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் தாராளமாக உள்ளே போய்க்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.